ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளை சுண்டல் ஸ்நாக்ஸ் தாங்க. ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்நாக்ஸ் தாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸு. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்த உடனே இது நம்ம செஞ்சு குடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட. எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. இன்னைக்கு வந்து நம்ம வெள்ளை சுண்டல் தான் எடுத்துருக்குறோம். கருப்பு சுண்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெஸ்ட்டு. ஆனா, அது பிள்ளைங்க பார்த்தாலே வந்து அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அதில தான் அதிகமான சத்து இருக்கு. இருந்தாலுமே வந்து வெள்ளை சுண்டல் வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா, வேணான்னு சொல்ல மாட்டாங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது 2 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அப்படியே வந்து நல்லா தண்ணி முழுகுற அளவுக்கு ஊத்திட்டு, ஒரு 8 டூ ஒரு 10 மணி நேரம் இது வந்து அப்படியே வந்து ஊற வச்சிரணுங்க. நல்லா ஊற வச்சோம் அப்படின்னா, நமக்கு வேக வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சீக்கிரமா வெந்து வரும். வெந்து வரப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து பெருசு பெருசா உப்பி இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்குங்க. இப்போ ப்ரெஷர் குக்கர்ல போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்க எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்க நல்லா வந்து அழுத்தி பிடிச்சப்போ நமக்கு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ டயட் வந்து மெயின்டெயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் எண்ணெய் இல்லாமல் இந்த மாதிரி வந்து நீங்கள் மார்னிங் அல்லது ஈவினிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக ஆனியன் தூவிட்டு, கொஞ்சமாக கேரட் தூவிட்டு, கூட வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக தூவிட்டு, காரத்துக்கு கொஞ்சமாக வந்து மிளகு வந்து சேர்த்துக்கலாம். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படியே வந்து சாப்பிட்லாங்க. இப்போ வந்து நம்ம குக்கரில் வேக வைப்போம், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நார்மலாக நம்ம ஒரு பாத்திரத்தில் வேக வைக்கிறோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து வேகாது, டைம் எடுக்கும். அதுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக வந்து சமையல் சோடா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வேக வச்சு பாருங்கள். அந்த சுண்டல் வந்து நல்லா சாஃப்டாக சீக்கிரமாக வந்து வெந்துடுங்க. அதிகமாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. 1/4 ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சுண்டல் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து 2 முறை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்படியே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தாளிப்பு கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து வெங்காயம், கேரட் இந்த மாதிரி சேர்த்துட்டு அப்படியே கூட நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.